குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் சித்து. குட் மார்னிங். இப்ப பரவாயில்லையா? அப்புறம் அத்தை, இன்னைக்கு எங்க வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்கு அந்த தாரா வந்திருந்தா. தாராவா? யாருங்க அது? என்ன சித்து, அதுக்குள்ள மறந்துட்டியா? அந்த ஆண்டாளம்மா ஆகாஷ்க்கு இன்னொரு பொண்ணு பாத்திருக்காங்கல்ல, மிஸ்டர் விஸ்வநாத்தோட பொண்ணு தாரா, அவளதான் சொல்றேன். ஓ, அந்த பொண்ணா? என்ன விஷயமா அந்த தாரா உன்னை பார்க்க வந்தா? எனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு. என்ன தென்றல் சொல்ற? அந்த தாரா உனக்கு மாப்பிள்ள பாக்குறாளா? ஆமா அத்தை, ஒருவேளை நான் ஆகாஷ மன்னிச்சு திரும்பவும் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருவேனோன்னு தாராக்கு பயம் வந்துருச்சு. அதனால எனக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. என் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆபீஸ்லயே ஒரு 4-5 மாப்பிள்ளைங்க இருக்காங்களாம். எல்லாருமே மாசத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறவங்களாம். அந்த மாப்பிள்ளைங்களோட போட்டோஸ் கூட எனக்கு சென்ட் பண்ணிருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் காமிக்கிறேன். இவர் பேரு தருண். தாராவோட ஆபீஸ்ல சேல்ஸ் மேனேஜரா இருக்காராம். வீட்டுக்கு ஒரே பையனா. அப்புறம் இவர் பேரு ரமேஷோ ராகேஷோ ஏதோ ஒரு பேர் சொன்னா. இவரும் தாராவோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். இவருக்கு தண்ணி தம்முன்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதாம். அப்புறம் இவரு இப்பதான் ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காராம். ரொம்ப நல்ல டைப்பா. அப்புறம் இந்த பையன் பேரு அகிலேஷ். இவரும் வீட்டுக்கு ஒரே பையன் தானா. இந்த பசங்க எல்லாருமே நம்ம பையனை விட நல்ல கலராவும் அழகாவும் இருக்காங்க. ஒருவேளை இதுல யாராவது ஒருத்தரை தென்றலுக்கு பிடிச்சிருமோ? ஐயோ, அப்ப நம்ம பையன் கதி. அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா. இந்த போட்டோல இருக்கிற யாரையாவது உனக்கு பிடிச்சிருக்காமா? ஏன் அத்தை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? அப்படி சொல்லிதானே தாரா இந்த பசங்களோட போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறதா சொன்னேன். ஐயோ அத்தை, இந்த போட்டோல இருக்கிறவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பேன்? அப்படியா? அப்ப இவங்க யாரையும் உனக்கு பிடிக்கலையா? நல்ல வேளை, என் பையனோட காதல் தப்பிச்சிடுச்சு. சரி, இப்ப தென்றல சேண்டி பார்க்கலாம். சரிமா, இந்த பசங்க எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க. பத்தாததுக்கு கை நிறைய வேற சம்பாதிக்கவும் செய்யறாங்க. அப்புறம் என்ன, இதுல யாராவது ஒரு பையனை சூஸ் பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்னத்த பேசுறீங்க? பார்க்க நல்லா இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்கங்கிறதுக்காக முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்ப நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்குவ? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு நல்லா தெரிஞ்சவனா இருக்கணும். என்ன பத்தி எல்லா விஷயமும் புரிஞ்சவனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி ஒருத்தன் தான் ஆல்ரெடி ரெடியா இருக்கானேமா. நீங்க யார அத்தை சொல்றீங்க? இல்ல, இன்னாருக்கு இன்னார்னு ஏற்கனவே கடவுள் எழுதி வச்சிருப்பாருல்ல. அந்த வகையில நீ சொல்ற மாதிரி உன்னை நல்லா தெரிஞ்சவராவும் உன்னை பத்தி புரிஞ்சவராவும் ஏற்கனவே இந்த பூமியில யாராவது ஒருத்தன் பிறந்திருப்பான்ல, அத சொன்னேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர்.
ஓகே. இப்போ உங்க பையனுக்கு எதுவுமே இல்ல, ஓரளவுக்கு தேறிட்டாரு. இனிமே இவர் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் 10-15 நாளைக்கு பெட் ரெஸ்ட்லயே தான் இருக்கணும். ஏன்னா இவருக்கு நர்வ்ஸ் எல்லாம் இன்னும் வீக்கா தான் இருக்கு, காயம் முழுசா ஆறல. அதனால எனி டைம் இவர் பக்கத்துல யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கணும். ஒரு 1 hour கூட அவரை தனியா விடக்கூடாது. அடிக்கடி தலை சுத்தல், மயக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காயெல்லாம் ஆறி கட்டு பிரிக்கிற வரைக்கும் இவர் கூட யாராவது இருந்துகிட்டே இருக்கணும். இவரை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். சரிங்க டாக்டர். இதுல எழுதிருக்க மருந்து மாத்திரையெல்லாம் வேலைக்கு கொடுத்துருங்க. சரி. நேரம் தவறாம இவருக்கு சத்தான ஆகாரம் எல்லாம் கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்க. சரி. நீங்க ரிசப்ஷன்ல போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இவரை வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போலாம். சரிங்க Take care, டாக்டர். சித்து. தேங்க் யூ டாக்டர். அத்தை, நீங்க போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். சரிம்மா. இந்தா. எல்லாம் முடிஞ்சதா? போலாமா? வா, அப்படியே என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு போ. சித்துவ கைத்தாங்களா நாம கூட்டிட்டு போறதை விட தென்றலே கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. தென்றல், நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். நீ கோச்சுக்காம சித்துவ கைத்தாங்களா கூட்டிட்டு வாமா. சரிங்க அத்தை, நான் கூட்டிட்டு சரி. ஏமா? ஏங்க வேணாங்க, உங்களுக்கு ஏங்க சிரமம்? ஆமா, ஆட்டோ வெளியில போய் புடிச்சுக்கலாமா? நீ வாமா, நீ என்ன கூட்டிட்டு போ. பரவாயில்லடா, தென்றல் கூட்டிட்டு வரட்டும். நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். கேர்ஃபுல்லா கூட்டிட்டு வாமா. வாடா. ஏன் நான் உன்னை கூட்டு போன என்ன குறைஞ்சிருவியா? வா. வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் போயிடலாம். ஆட்டோ சவுண்ட் கேக்குது. மச்சான் வந்துட்டானா? தென்றல், நீ மெதுவா அவனை கூட்டிட்டு வாமா. சரிங்க. வாடா, கூட்டிட்டு வாமா. அம்மா, எங்கம்மா அவன்? நீங்க மட்டும் வரீங்க? வந்துட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கானா? ஏமா, ஒருத்தன் இப்பதான் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவதிப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வரான். அவனை கைத்தாங்களா கூட்டிட்டு வராம கைய வீசிட்டு வரியே, நீங்க எல்லாம் ஒரு பெத்த தாயா? பைத்திய மாதிரி ஒளறிட்டு இருக்காத. நானே தென்றல் கூட சேர்த்து வைக்க படாத பாடுபட்டு இருக்கேன், அது புரியாம. ஓ, தென்றல் கூட வரானா? அப்ப நீ 10 மாசம் சுமந்து பெத்த தாய்தாமா? சித்து,
கொஞ்சம் இங்கே இருப்பா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கல, ஆர்த்தி எடுக்கணும். நான் போய் கலந்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. தென்றல் நீ பாத்துக்கோமா, நான் போயிட்டு எடுத்துட்டு வாங்க வந்துடுறேன். மா. டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்றா. சப்போர்ட் பண்ணதுக்கு தான் நல்லா கிடைச்சது. இல்ல மச்சான், இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை. அதான் தெண்டல் உன் பக்கத்துல இருக்குல்ல, உன்னை பத்திரமா பாத்துக்கோ. டேய், ஏன் சித்து என்ன புடிச்சுக்கலாம்ல? பரவாயில்ல, என் மேல நல்லா சாஞ்சுக்கோ. அதான் சொல்றாங்களா, வேணும்னா சாஞ்சிக்க. வாயோ. புடிச்சுக்கோ என்ன. இல்ல பரவாயில்ல. இந்தா பத்த வை. அதான் நீங்க நல்லா பத்த வைக்கிறீங்களேம்மா. கடவுளே, இப்ப நான் ஆர்த்தி எடுக்கிற மாதிரியே இவங்க 2 பேரையும் சீக்கிரம் கல்யாண கோலத்துல ஆர்த்தி எடுத்து சந்தோஷமா நான் பார்க்கணும். அம்மா, ரொம்ப நேரமா மைண்ட் வாய்ஸ்லயே இருக்கீங்க. இப்ப உங்க மைண்டுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இத கொண்டு போய் ஓரமா கூட்டிட்டு வா. தென்றல், சித்து அப்படியே கைத்தாங்களா உள்ள கூட்டிட்டு வாமா. நான் போய் உள்ள பெட் எல்லாம் ரெடி பண்றேன். வாங்க. பாத்து மெதுவா உள்ள கூட்டிட்டு வாமா. தென்றல், அப்படியே அவனை பெட்ல உட்கார வைமா. நான் போய் சுடுகஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வரேன். மா, சுடுகஞ்சிலாம் அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா. என்னடா ஹெல்ப்? அதான் தென்றல் இருக்கால, அவ பாத்துக்குவா. அம்மா அவனை உட்கார வை, நான் போய் சுடுகஞ்சி ரெடி பண்ணேன். மா, வா உட்காரு. ஏமா கொட்டின? அங்க பாரு. சித்து, சுடுகஞ்சி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போட்டுக்கணும். இந்த சாப்பிடு. இந்த ஆக்காட்டு. எனக்கு வாயில ஒரு மாதிரி கசப்பா இருக்குமா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய், என்ன கசப்பா இருக்கு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டு மருந்து மாத்திரைலாம் ஒழுங்கா எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. அத்தை, இவன் சொல்ற பேச்ச கேட்க மாட்டான். கொடுங்க, நானே ஊட்டி விடுறேன். இந்தாங்க அத்தை.
ம். அத்தை மாத்திரை கொடுங்க. ஆ சிறுத்தை அந்த மாத்திரை எடுத்து கொடு. தென்றல், அந்த மருந்து வேண்டாமே, ஏன் ரொம்ப கசப்பா இருக்கு. கசந்தா அப்படியே விட்டுருவாங்களா? உடம்பு சரியாக வேண்டாமா? ஐயோ சொன்னா கேளுங்க, வேண்டாங்க. அதெல்லாம் முடியாது. குடி. ஐயோ ப்ளீஸ் வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஏய், என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? ஒழுங்கா குடி. ஐயோ வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு வேண்டாங்க அது. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. சிறுத்தை, அத்தை, இவனை கொஞ்சம் புடிங்க. தென்றல் குடிக்கிறேன், தென்றல் குடிக்கிறேன். எப்படி குடிக்கிறேன் மட்டும் பாரு. ஐயோ பாவி, ஒண்ணு தெரியாதா? விடு கைய. அதான் கால்ல அடிபட்டுல, அப்படியே வந்து விழற. ஏன் தென்றல் இடிச்சு போன கார்காரெல்லாம் விட்ட மாத்திரை குடுக்க வந்தவனா மாத்தி மாத்தி அடிக்கிறீங்களே. போய் ஒழுங்கா கை அடிச்சிருவேன். வந்து புடி. இது வேறயா? குடிக்கிறேன். ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லையா? நான் கையை பிடிச்சுக்கிறேன். அத புடிங்க. ஐயோ வேணாங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நீ குடு தென்றல். நீ இப்போ ஒழுங்கா குடிக்கிற. ஊத்துடி கொஞ்சம். நீ விடாத தென்றல். குடுங்க. சரி சரி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு போய் ஓவரா அடம் பிடிக்கிற? என்ன ஓகே தானே? இன்னொரு முடி. வேணா தென்றல் வேணா. அத்தை சரி, எனக்கு டைம் ஆச்சு. நான் ஈவினிங் வேணா வந்து பாக்குறேன். கொஞ்சம் வந்துருமா. நீ இல்லனா இவனை சாப்பிட வச்சு மருந்து மாத்திரை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். ஆமா தென்றல், நீ சொன்னா மட்டும்தான் இவன் முழுசா கேக்குறான். எங்க பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறான். அதனால இவன் குணமாகற வரைக்கும் நீ டெய்லி வந்துட்டு போயிடு. டேய் வேணும்னு ஒண்ணு பண்ண, இங்கேயே ரூம் எடுத்து தங்கிரு. இல்ல பெட்ரோல் விலையெல்லாம் திடீர்னு ஏத்துறானுங்க, அத மிச்சம் பண்ணலாம்னு சொன்னேன். என்ன இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? நான் கண்டிப்பா டெய்லி வருவேன். அப்ப சரி, அப்ப சரி. வரேன் அத்தை. சரி அத்தை, சித்துவ தனியா விட்டுறாதீங்க. டாக்டர் சொல்லிருக்காருல்ல, நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சித்து கூடவே இருக்கணும். மறந்துடாதீங்க. சரிம்மா. சித்து நான் வரேன். வரேன் அத்தை. பாய் சிறுத்தை.